அன்புடையீர், எனது உயிரினுமினிய பள்ளி குழந்தைகளே, கடந்த ஜூன் 7ஆம் தேதியன்று சின்னியம்பாளையம் அரசு பள்ளியில் படித்த 10, 11, 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மார்க்களை பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கிய பொழுது அவர்களோடு பகிர்ந்த சில கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு முன்வைக்கின்றோம். சிறந்ததொரு மனிதனை உருவாக்கின்ற வல்லமை அடுத்த இளம் தலைமுறைக்கு அறிவார்ந்த அறநெறி வாழ்க்கை அமைத்து கொடுக்கிற சக்தி மகத்தான திறமையுடையவர்கள் பெற்றோர்களால் தான் இது சாதிக்க முடியும். இன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை என்று புறநானூற்று அன்னை சொல்லுகிறாள். தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, தாயோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய கடவுளை இல்லை என்கிறார் விளம்பின் நாகனார் நான்மணிக்கடிகை பாமாலையில். பெண்மை தாய்மையாக உயர்கிறது, தாய்மை இறமையாக நிறைந்து நிற்கிறது. எல்லோரும் போற்றி வணங்குகின்ற பெருமைக்குரியவர்கள் பெண்கள் என்கிறார் புரட்சி கவி பாரதி. மாதாவே மகத்தான காப்பாளர் என்கிறார் ஆதிசங்கரர். தாயிலிருந்து தான் தலைமுறை துவங்குகின்றது. தலைமுறை வாழ்வில் மாற்றத்தை உருவாக்குவர் தாய் மட்டுமே. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்பதால் வீட்டிற்கு ஒரு தாயை படைத்தான் இறைவன் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தாயை போற்றியவன் வீழ்ந்ததும் இல்லை, தாயை தூற்றியவன் வாழ்ந்ததும் இல்லை என்கிறார் வள்ளலார். எனது எண்ணம் செயல் வடிவம், எனது வெற்றி அனைத்திற்குமே மூல காரணம் தாய்தான் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். அன்பு குழந்தைகளை, தாய் தந்தையை வணங்குங்கள். காலையிலே குளித்தெழுந்து கடவுளை வணங்குகின்ற போது உனது தாய் தந்தையின் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். இதனை இடைநில்லாமல் கடைபிடித்து பாருங்கள். 1 மாதம் கடந்த பின்பு உங்களிடத்திலே ஒரு குணாம்சம் மாற்றமே தெரியும். எண்ணங்கள் புனிதமாகி பண்பு நிலை பல மடங்கு உயரும். ஆசை, கோபம், பொறாமை, களவு என்கின்ற மிருக குணமெல்லாம் மறைந்து அன்பு, நன்றி, கருணை என்னும் மனிதாபிமானம் உயர்ந்து நீங்கள் குடியிருக்கும் வீடே கோயிலாகும். உங்கள் பெற்றோர்களும் நீங்களுமே கடவுளின் பிள்ளைகளாவீர்கள். எனது இனிய பள்ளி குழந்தைகளே, இன்றைக்கு உங்களது வாழ்வியல் கடமை கற்றல் மட்டும்தான். பாடங்களை படித்து பரீட்சையிலே சாதனை செய்வதோடு கடமை முடியாது. பள்ளி பாட புத்தகத்திற்கு வெளியேயும் படிக்க வேண்டியது ஏராளம் உண்டு. மாபெரும் ரஷ்ய புரட்சிக்கு பின் மாமேதை லெனின் அவர்களிடம் சோசியலிச சமுதாய மாற்றத்திற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு பணி என்ன என்று மாணவர்கள் கேட்டபொழுது அவர் சொன்னார், படியுங்கள், படித்து கொண்டே இருங்கள், அதுதான் உங்களின் இன்றைய பிரதான கடமை என்றார். மேலே உயர்வதற்கு, வாழ்வின் சிகரத்தை அடைந்திட ஊக்கமும் உற்சாக உழைப்பையும் மூலதனமாக்கிட ஏராளமாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இங்கு பரிசாக வழங்கப்படுகிற புத்தகங்கள் சிந்துபாத் கதையோ பஞ்சதந்திர கதையோ போன்றவை அல்ல. ஆழ்ந்த ஞானம் உடையோர் எழுதிய அழகு தமிழ் புத்தகங்கள். உழைப்பால் வரும் களைப்பிற்கு ஊக்கமளிக்கின்ற உதாரணங்கள் நிறைந்தது. ஒப்பற்ற அறிவு செல்வத்திற்கு அழைத்து செல்கின்ற கருத்துக்களை கொண்டது. அவற்றையெல்லாம் கற்றால் கல்வி தரும் அறிவின் மூலம் கண்டெடுக்கிற கண்கவர் வாய்ப்புகள் உண்டு. முயன்றால் சிந்தனையில் தோன்றுகிற சிகரம் தொடுகிற வாய்ப்புகள் உங்கள் கரங்களிலே வந்து குவியும். துணிந்தால் எதிர்ப்படும் எதிர்ப்புகளையெல்லாம் ஏணியாக்கின்ற ஏற்றத்தின் வாய்ப்புகள். உழைத்தால் எதிர்வரும் சவால்கள் எண்ணற்றவை எனும் அனைத்தும் முன்னேற்றத்தினுடைய வாய்ப்புகளாக மாறும். அதனால்தான் 1 கோடி நிதி கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியை கேட்டபொழுது உலகம் தழுவிய புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகத்தை கட்டுவேன் என்றார். தனிமை தீவில் சிறை தண்டனை கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று ஜவஹர்லால் நேருவிடம் கேட்டபொழுது புத்தகங்களை படிக்க அனுமதிக்கப்பட்டால் ஆயுள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என்றார். மனித குலத்தின் மிகப்பெரிய சாதனை என்ன என்று விஞ்ஞான மாமேதை ஐன்ஸ்டீனிடம் கேட்டபொழுது புத்தகங்களை கண்டுபிடித்தது என்று பதில் உரைத்தார். சம்பளம் கைக்கு கிடைத்த முதல் செலவாக $100 புதிய புத்தகங்களை வாங்குவதுதான் எனது கடமை என்றார் நடிப்புலக மேதை சார்லி சாப்ளின். துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், பீரங்கிகள், ஏவுகணைகளை காட்டிலும் மிகப்பெரிய போராட்ட ஆயுதங்கள் புத்தகங்களை என்கிறார் கியூபா தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அறுவை சிகிச்சை தாராளமாக நடக்கட்டும், மயக்கூசி எனக்கு தேவையில்லை, நான் படிக்க வேண்டியது ஏராளம் உள்ளது என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.
தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட பின்பு உமர் முக்தனுடைய உள்ளாடைகளில் தேடி பார்த்த பொழுது புரட்சி புத்தகங்களே இருந்தது. ஆற்றலை வளர்க்க ஆசைப்படுகிற அறிவார்ந்த மாணவ செல்வங்களை படியுங்கள். காரல் மார்க்ஸ் முதல் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, காந்தி, நேரு, காமராஜ், அண்ணா வரையிலும் அரசியல் ஞானம் வளரும். வியாசர், வால்மீகி, கம்பர், சேக்கிலார், இளங்கோ, பாரதி எழுத்துக்களிலே எல்லாமே அறநெறி ஞானம்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் கூறும் நல்லுலகம் பெருமையோடு பேசுகிறது திருக்குறள். அது கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்தது. படிக்க படிக்க புத்தம்புது கருத்துக்கள் ஊற்றெடுத்து பெருகிக்கொண்டே இருப்பதுதான் 21 நூற்றாண்டு காலமான மகிமை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்குநரகம் மாணவருடைய சுயமான வாசிப்பு திறனை மேம்படுத்தி பொதுவான கற்றல் திறன், கற்பனை திறன், கணித திறன்களை எல்லாம் வளர்க்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அறிவார்ந்த பள்ளி குழந்தைகளுடைய கற்பனை வளம் நிறைந்த ஆக்கபூர்வமான கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் இவற்றையெல்லாம் வரவேற்கப்படுகிறது. சிறந்தவை தேர்வு செய்யப்பட்டு சிறு புத்தகங்களாகவும் வெளியிடப்படுகிறது. இந்த ஓராண்டில் மட்டும் 127 புத்தகங்களே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பிரசுரமான ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அவனுடைய கற்பனை திறனை நாமும் கொஞ்சம் சுவைப்போம். இந்திய காஷ்மீரிலே பகல்காம் தீவிரவாத கொலை சம்பவத்திற்கு பிறகு 3 நாள் யுத்தத்தில் பேரழிவை பரிசாக பெற்ற பாகிஸ்தான் இராணுவ அரசு அமெரிக்காவிடம் சரணடைந்தது. எல்லையில் அமைதி சூழ்நிலை நிலைநாட்டப்பட்டது. நமது காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையில் 16 அடி உயரமுள்ள முள் வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. நமது பக்கத்திலும் போக்குவரத்து சாலை இருக்கும், பாகிஸ்தான் பக்கத்திலும் சாலை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த எல்லையை பாதுகாக்க, ஊடுருவலை தடுக்க 2 புறங்களிலும் இராணுவ வீரர்களுடைய நடமாட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். சில நாட்களிலேயே அறிமுகம் பெறுவது, வாழ்த்து சொல்லுவது, நலன் விசாரிப்பதும் துவங்கிவிடுகிறது. இந்த வகையில்தான் இந்திய சிப்பாய் ஒருவர் பாகிஸ்தான் சிப்பாயுடன் பேசுகிறார். உங்களது குடும்பம் சௌக்கியமா? நீங்கள் அவளை எப்பொழுது பார்த்தீர்கள்? இந்திய சிப்பாய் கேட்கிறார். அதற்கு பாகிஸ்தான் சிப்பாய் பதில் கூறுகிறார், எனது மனைவி 6 வயது மகள், இவர்களோடு எனது வயதான தாய் ஒன்றாகவே இருக்கிறார்கள். மகள் பிறந்த பொழுது எனது மடியிலே வைத்து கொஞ்சிய சில மாதத்திலேயே பிரிந்து வந்துவிட்டேன். 6 ஆண்டுகள் கடந்து போயிற்று. வீட்டுக்கு செல்ல விடுமுறை கிடைக்கவே இல்லை. உங்கள் குடும்பம் எப்படி என்று பாகிஸ்தான் சிப்பாய் கேட்கிறார். இந்திய சிப்பாய் பதில் சொல்லுகிறார், நான் பஞ்சாப் பட்டிண்ட நகரைச் சேர்ந்தவன். என் மனைவியுடன் மகள் 10 வயது, 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். எனது அப்பா முன்னாள் இராணுவம், எனது தாய் பள்ளி ஆசிரியை. 6 மாதத்திற்கு முன்புதான் பணி ஓய்வு பெற்றார்கள். பள்ளி நிர்வாகம் சிறப்பானதொரு சென்டாப் கொடுத்தது. வழி அனுப்பி வைத்தபொழுது நானும் அங்கே இருந்தேன். அசந்து போனேன். எனது தாய் பள்ளி குழந்தைகளோட பாசத்தை நிறையவே வளர்த்திருந்தார்கள். ஆஹா, இதோ எனக்கு ஒரு சூடான காஃபி வந்து விட்டது, நீங்களும் கொஞ்சம் அருந்துங்கள். காப்பி பரிமாற்றம் மனிதநேய அன்பின் வெளிப்பாடாக இந்திய காப்பி பாகிஸ்தான் சிப்பாயின் குளிரை தணித்தது. பேசிக்கொண்டிருந்ததில் பாகிஸ்தான் சிப்பாய்க்கு ஒரு ஏக்க பெருமூச்சு. தனக்கு வழங்கப்படுகிற சம்பளம், சலுகைகள், விடுமுறைகள் எல்லாமே இந்திய சிப்பாய்க்கு கிடைப்பதில் பாதியளவோடு இல்லையே என்பதை கூறி வருத்தப்பட்டார். எல்லாவற்றுக்கு மேலாக தனது ஒரே பெண் குழந்தை பாதுகாப்பு, படிப்பு, வளர்ப்பு, நல்லதொரு வாழ்க்கை இவற்றெல்லாம் எப்படி அமைக்கப் போகிறோமோ என்கின்ற பிரச்சனை அவருடைய முகத்தில் தெரிந்தது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற பயம் முகத்திலே பிரதிபலித்தது. பாகிஸ்தான் சிப்பாய்க்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு சப்ஜியும் வந்து சேர்ந்தது. சர்தார்ஜி, இதோ நீங்களும் 2 சப்பாத்தி சாப்பிடுங்கள் என்றார் பாகிஸ்தான் சிப்பாய். சப்பாத்தி 2 இந்திய சிப்பாயின் கைக்கு பரிமாறியது. 2லுமே ஒரு சிறு பகுதியை எடுத்து சப்ஜியோடு நாய்க்கு போட்டார் இந்திய சிப்பாய். நாய் சாப்பிட்டது, சந்தோஷமாக வாலை ஆட்டியது. பாகிஸ்தான் சிப்பாயினுடைய முகம் மாறியது. கொஞ்சம் கடுகடுப்பான குரலில், என்ன நாய்க்கு போட்டு பரிசோதிக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லையா என்றார் பாகிஸ்தான் சிப்பாய். நம்பிக்கை இருக்கிறது, நான் தனி மனிதன் அல்ல. 140 கோடி இந்தியர்களுக்கும் பதில் சொல்லுகின்ற பொறுப்பு உடையவன். பாதுகாப்பு கடமை இடத்தில் இருக்கிறது. மேலிடத்தில் இருந்து உத்தரவுகளை கடுகளவு மீறக்கூடாது. இது என் பாரத நாட்டினுடைய விசுவாசம் என்றார்.
இந்திய சிப்பாய் சொல்லுகிற பொழுது மேலும் சொன்னார், நான் டீ கொடுத்த பொழுது நீங்களும் கூட அதை சோதித்திருக்கலாம், நான் ஒருபோதுமே அதனை தப்பாக கருத மாட்டேன் என்றார். பாகிஸ்தான் சிப்பாய் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவர் பின்பு கொஞ்சம் அழுத்தமாக கூறினார், உங்கள் மீது எனக்கு சந்தேகம் வராது. உங்களது பாரம்பரிய பண்பாடு நாகரிகம் எனக்கு நன்றாகவே தெரியும். இந்திய மண்ணில் பிறந்து வளர்ந்த யாரும் விருந்திலே மருந்து வைக்க மாட்டார்கள். இது எனது உறுதியான நம்பிக்கை என்று கூறியவர் கைகளை உயர்த்தி வாழ்த்து கூறி விடைபெற்றார். அறிவார்ந்த மாணவ செல்வங்களே, 10ஆம் வகுப்பு மாணவனுடைய கற்பனை திறன் இது. இதனை வடிவமைத்த மாணவனுடைய திறன், இதில் வெளிப்படுகின்ற புதிய கருத்துக்கள், மனிதநேயம் பற்றிய சிந்தனைகள், உங்கள் உள்ளத்திலே உதிக்கின்ற மதிப்பீடுகள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாமா? அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.